ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டே 9ல இருக்கும் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக துணியை போட்டாச்சு வாஷிங் மிஷினில். கிட்டத்தட்ட 4 நாள் ஆகுது. இந்த பக்கம் துளசி டீ ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் போய் நான் வெயிட்டை செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா நைட் வரை நான் பீட்சா சாப்பிட்டுருந்தேன். எங்கே வெயிட் ஏறிடுமோன்னு செம்ம பயத்தில் இருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் அது மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. ப்ராசஸ் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதே நான் மெயின்டைன் பண்ணேன்னா என்னோட கோலை வந்து நான் ஈஸியாக அச்சீவ் பண்ணிவிடுவேன். துளசி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 வீக் மேலே ஆகுது நான் வெளியில் வாக்கிங் போயிட்டு. வீட்டில் தான் நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னால் முடிஞ்சதோ 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கே நல்லா வேர்க்குது. இன்றைக்கி தான் நைட்டு புயலை கடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மழை வந்து திடீர்னு பெய்யுது, திடீர்னு ஸ்டாப் ஆகுது. இந்த மாதிரி தான் இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும். அதுவும் நாங்கள் இருக்க ஏரியாவில் வீட்டுக்குள்ளேயே துணி காய போடுறதுனால எப்பவும் ஊற்றுற கம்ஃபர்ட்டை விட கிட்டத்தட்ட ஒரு மூடி எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன். அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வராது. இல்லைனா ஒரு மாதிரி ஈர ஸ்மெல் வீடு ஃபுல்லாகவே வரும். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்னால நாட்டுக்கோழி தான் வாங்கியிருந்தோம். நல்லா ஒரு கிராமத்து டைப்பில் வந்து வறுத்து அரைச்ச மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வாசனையே கம கம கமன்னு இருக்குது. நாட்டுக்கோழின்றதுனால நமக்கு பார்க்க நிறைய இருக்க மாதிரி தெரியும். பட் நமக்கு வெறும் எலும்பு தான் ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே பிராயில் கோழியாக இருந்துச்சுன்னா எலும்பை விட சதை தான் அதிகமாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து எப்பவும் போல் ஒரு கப் வந்து காஃபி குடிச்சாச்சு. அதுவும் 2 மில்க் பிஸ்கெட்டோட. என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நீ மட்டும் என்ன வீடியோ எடுக்கிற, என்னையும் வீடியோவில் காட்டு, நானும் வீடியோவில் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, அதுவும் அந்த அம்மாவும் பண்ணணுமா. நான் டீயை காமிக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா எனக்கும் டீ இருக்குன்னு காட்டுறாங்க பாருங்கள் வீடியோவில். சேட்டை பிடிச்சவளாக இருக்கா. இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து நாட்டுக்கோழி சூப். செம்மையாக இதுவுமே வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் மிக்ஸியில் அரைக்காமல் நல்லா கையிலேயே நச்சு போட்டது. அதனால நமக்கு அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்களுமே நெக்ஸ்ட் டைம் சூப் பண்ணிங்கன்னா இஞ்சி பூண்டு மிக்ஸியில் அரைக்காமல் நல்லா நச்சு போட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப் குடித்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா இந்த கார்ன் வந்து நாங்கள் வீட்டிலேயே தான் வேக வச்சுருந்தது. ஆனால் கார்ன் வீட்டில் வேக வச்சா டைம் வந்து பயங்கரமாக போகுது. கேஸ் வேஸ்ட் ஆகிடும் போலுக்கு போகிற போக்கில். ஸோ இனிமேல் வாங்கினோன்னா வெளியில் தான் வாங்கி சாப்பிடணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டே 9 பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் போச்சு. நான் இன்டேக் எல்லாமே பார்த்து தான் கான்ஷியஸாக இருந்தேன். ஏன்னா நேற்று நடந்த மாதிரி எனக்கு ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை நான் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.